சண்டைக்கு ரெடியா இல்ல சமாதானமா வருகிறாயா அப்படி என்ற நாரதன் முட்டி என்ன கேட்கும் போது சண்டைக்கு இல்ல, அதாவது சமாதானத்துக்கு இல்ல, போருக்கு சண்டைக்கு தயார் இருக்கு அப்படி என்று நாரதனிடத்து நானு சொல்லிருக்கிறோம். சரிங்க. அதனால யாரோ பண்ணி இருக்கலாம் என்னை அழிப்பதற்கு பிறகு வைத்திருக்கிறாராம். அதனால அவர்களை அழிப்பதற்கு நான் சண்டைக்கு ஜெயம் பெறுவதற்கு நான் தயார் நிலையில் இருக்கிறோம். அதனால நான் ஒண்டியா போக கூடாது. அப்படி போவதா இருந்தா என் மாலை எட்ட மங்கு என் தேவியாகப்பட்ட சொற்க கண்ணு இருக்கிறான். என்னுடைய மனைவி பேர் என்ன தெரியுமா? என்னங்க? என் தேவிய பார்த்தா உடனே அனைவருமே அதே இடத்துல என்ன ஆகணும்? என் மனைவியை பார்த்த உடனே யார் பார்த்தாலும் சரி அதே இடத்துல சொத்து கீழே யாரா இருந்தா என்ன சொத்து கீழே விழுகணும். அப்படியாப்பட்ட என் மனைவியாகப்பட்ட சொத்து என்ன அப்படி முன்னாடி பேசிட்டு இருந்தா கொடல கலைச்சல் பாளையம் அவங்க பேசிட்டு இருந்தா உங்ககிட்ட தான் பேசிட்டு. அதனால இப்பொழுது என் தேவியாகப்பட்ட சொற்கை கண்ணை வரவழைத்து அவளிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு என்னுடைய தம்பிமார்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் அழைத்துக் கொண்டு சண்டைக்கு போக வேண்டும். உன்னுடைய கணவன் வாதாபி அசுரன் அழைத்தார் என்று ஓடோடி போய் அழைத்து வா, பிறகு சண்டைக்கு வரட்டுமா?
பெருமக்களுக்கும் என் அருமை பெருமை என் அருமை தாய்மார்களுக்கும் சிறியோர் முதல் பெரியோர் வரை யாவற்றை பேருக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக என் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சமர்ப்பணம். என்ன மார்கழி 1ஆம் தேதி மார்கழி பிறப்பு. மார்கழி மாசம் பிறப்பு. ஆனா அந்த பகவானுடைய சொர்க்க வாசல் திறப்பு இல்லையா? இந்த மார்கழி மாதம் இன்னும் ஏகாதேசி முன்னிட்டு இன்று இரவு ஆனால் இந்த ஆண்டவனை தரிசித்து அந்த ஆண்டவனுடைய வரம் பெறுவதற்காக இன்று நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த கோயிலுக்கு சேர்ந்த நிர்வாகிகள் இல்லையா? அப்படி இன்று வைத்துள்ள நாடகம் இது சிவபுராணம். சிவபுராணம் இப்புராண கதையில் ஓர் பாகம் 4 வன்னியர் பிறப்பு வாதாபி இறப்பு இந்நாடகத்தில் நிலைநாட்டிருக்கிறார்கள். இந்த நாடகத்தில் நான் யார், என் பெயர் என்ன, நான் எதற்காக வந்துள்ளேன், நான் எதை பத்தி பேச போகிறேன், என் விருத்தாந்தர்களை சொல்கிறேன். கவனம் அசதி கொடுத்து ஆமதிக்க வேண்டும். அடி சுவாதி மதி மதனம் வராது. என்னுடைய பெயரோ என்ன? தங்கவேல் கவண்டர். ஆமாங்க. ஆனால் நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக அவர் சொத்தில் வந்து எனக்காக அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் நம்ம வாத்தி உழவை சேர்ந்த காக்காய் தெரு வாத்தி உழவு 6 நண்பர் அவர் சொத்துல இருந்து
எனக்காக நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். சரி. அவர்கள் நோயற்ற வாழ்வு, குறைவில்லா செல்வங்களை கொடுத்து சீர சிறப்போடு இந்த ஆண்டவனுடைய அனுகிரகத்தை பெற்று எல்லோரும் சீர்ந்து வாழ ஸ்ரீ ஆண்டவன் எம்பெருமான் அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி வேண்டிக் கொள்கிறேன். சமர்ப்பணம். சொல்ற அப்படி என்னுடைய பெயரோ சொர்க்க கன்னி. ஓ, உங்களுடைய பெயர் சொர்க்க கன்னி. ஆமா. அப்படி நான் சொர்க்க கன்னி ஆயினும் என் பிறப்பு வளர்ப்பு எப்படி? நான் யாரால பிறக்கப்பட்டவன் யாரால சொல்லட்டுமா? சொல்லுங்க. அமது சொன்னபூரி